தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து திருமணம் ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீரே பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை ஆதரிக்கிறவர். தாப்பனே, நீரே உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர், வானங்களுக்கு மேலாக சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கிற தேவன். தாப்பனே, மகிமேன் ராஜா நீர், ராஜாதி ராஜா நீர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, ஞானமும் வல்லமையும் உம்முடையது. ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம் உம்முடையது. பிதாவே, இப்பொழுதும் நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, திருமணத்தை குறித்த உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், உம்முடைய ஞானம், உம்முடைய வழிமுறைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, திருமணமாகாத மக்கள் உமக்கு ஏற்ற விதத்தில் திருமணத்திற்குள் நுழைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திருமணத்தை அவர்கள் நடத்த நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமணமானவர்களுடைய திருமண வாழ்க்கை இன்னும் பலப்படட்டும், இன்னும் மகிமையடையட்டும், இன்னும் மேலான காரியங்களுக்குள் நுழையட்டும். தாப்பனே, திருமணத்தில் பிரச்சனையோடு வாழ்கிற மக்கள், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தாப்பனே, அவர்களுக்கு நீர் தீர்வுகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். காயப்பட்ட இருதயங்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமணத்தில் ஒரு ரெஸ்டரேஷன் உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய ஞானம், உம்முடைய வெளிச்சம் வெளிப்படட்டும், உம்முடைய உதவி உண்டாகட்டும். அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படட்டும். பலவீனமான திருமணங்கள் பலமடையட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, உம்முடைய ஆறுதல், சமாதானம், பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, மக்களை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா விதமான நோய்கள், வலி, வேதனைகள், கொள்ளை நோய்களுக்கு நீங்களாக்கி அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. பிதாவே, இவர்களுக்கு எதிரான உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. தாப்பனே, உம்முடைய மகிமையான பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் ஒருவராய் ஞானமுள்ள தேவன். ஞானத்தின் ஊற்று அவர்தான். அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம். திருமணத்தை குறித்த தேவனுடைய எண்ணங்கள் என்ன, தேவ ஞானம் இதை குறித்து என்ன சொல்கிறது, பைபிள் இதை குறித்து என்ன சொல்கிறது என்பதை நாம் தியானிக்கிறோம். உலகத்தில் அநேக காரியங்கள் போதிக்கிறாங்க திருமணத்தை குறித்து. எத்தனையோ பேர் புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் நமக்கு தேவனுடைய கண்ணோட்டம் தான் முக்கியம். அவர் என்ன நினைக்கிறார், அவர் பார்வையில் திருமணம் என்றால் என்ன, ஒரு சக்ஸஸ்ஃபுல் திருமணம்னா என்ன, அதை எப்படி நடத்தணும், திருமணத்தின் முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் இந்த காரியத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருமணத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த போதனை தொடரில் நாம் வேதாகமத்துடைய கண்ணோட்டத்தை தான் தியானிக்க போகிறோம். உலக கண்ணோட்டத்தை குறித்து நமக்கு அக்கறை இல்லை. நாம் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா கர்த்தர் உங்கள் திருமணத்தை, உங்கள் குடும்பத்தை கட்டுவார். அவருடைய ஞானம் உங்கள் திருமணத்திற்கு பலத்தை கொடுக்கும்.
அவருடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கும். அவருடைய வழிமுறைகள் உங்கள் திருமணத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவருடைய வார்த்தைகள் நித்தியமான வார்த்தைகள். அவருடைய வழிமுறைகள் சமாதானத்தை உண்டு பண்ணும், பலத்தை உண்டு பண்ணும். கர்த்தருடைய பாதை தான் நமக்கு பலத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. மாற்றத்தால் நிறைந்திருக்கிற உலகங்கள் எல்லாமே மாறிட்டு இருக்கு. உலகத்தில் அந்தகாரம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் சரியான பாதை எது, சரியான வழிமுறை எது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா அது தேவ வார்த்தையின் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? தேவ வார்த்தை தான் நமக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அதனால தான் பைபிளில் மேரேஜை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி பல காரியங்களை தியானிச்சிட்டோம். ஒருவேளை இன்றைக்கி தான் நீங்கள் இந்த போதனை தொடரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேசின மெசேஜஸ் கேளுங்க. யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலுக்கு போய் இந்த வீடியோஸ் கடியில் பார்த்தீங்கன்னா திருமணத்தை குறித்து அந்த வீடியோஸ்லாம் அங்கே இருக்கும். அதனால் நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்று முதல் திருமணத்திற்கு எப்படி ஆயத்தம் பண்ணுவது என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். என்னுடைய வாழ்க்கையில் சரி, நம்ம டெக்ஸ்ட்டை வாசிச்சிடுவோம். வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இது குறித்து நாம் தியானிக்கலாம். நம்ம டாபிக் என்ன இன்றைக்கி? திருமணத்துக்கு எப்படி ஆயத்தம் செய்ய போகிறோம். ரைட். இன்றைக்கு ஆரம்பித்து கொஞ்ச நாள் இந்த ஆயத்தத்தை குறித்து பேச போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இந்த பாயிண்டெல்லாம் ரொம்ப முக்கியம். திருமணத்துக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்களும் சரி, உங்கள் மனைவியும் சரி, கணவன் மனைவி 2 பேருமே தேவனுடைய பிள்ளைகள், தேவ சாயலில் தேவ ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய குடும்பத்தார். அந்த எண்ணம்லாம் முக்கியம். திருமணத்துக்கு பின்னாடி பார்க்கலாம், அதெல்லாம் குறிச்சிடலாம். இப்படிப்பட்ட மேலான எண்ணங்கள்லாம் திருமணத்தை ஒரு ஆசீர்வாதமான திருமணமாக மாற்றும். 28 வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். திருமண இணைப்பு தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த இணைப்பு, தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன். இது மனித ஆலோசனை கிடையாது, தேவ ஆலோசனை என்று நாம் பார்த்தோம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, 2 அதிகாரம் போலாம். 18 வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இங்கே நம்ம பார்க்குறோம், இது மனித ஆலோசனையினால் பிறந்த ஒரு திட்டம் கிடையாது. மனிதன் ஏதோ கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு வாங்கின ஒரு காரியமும் கிடையாது. இது கர்த்தர் பிரியப்பட்டு அவருடைய ஆலோசனையின்படி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. மனுஷனுடைய நன்மைக்காக, மனுஷனுடைய நல்வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசு. ஹல்லேலூயா, ஒரு ஈவு. 19 வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார்.
அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தாப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, கவனிங்க. ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இது தேவனுடைய திட்டம், தேவ ஆலோசனை. கர்த்தர் தான் திருமணம் அப்படின்ற ஒரு காரியத்தை உண்டு பண்ணார். ஆதாமுக்கு கர்த்தர் தான் மனைவியை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண விரும்பலை, ரைட்? அது நீங்கள் பழைய மெசேஜஸ் போய் கேட்டிங்கன்னா நம்ம கவர் பண்ண காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லா விளங்கும். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி ஒரு திருமணத்திற்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். நான் கர்த்தரை என்னுடைய வாழ்க்கையில் தேட ஆரம்பித்தேன். ரைட்? ரட்சிக்கப்பட்ட உடனே அவரை தேட ஆரம்பித்தேன். நான் எனக்கு கர்த்தர் நல்ல மனைவியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருந்தேன். அதுக்காக கர்த்தரை விசுவாசித்தேன். அப்படி விசுவாசிக்கும் போது பாருங்கள், கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தார். திருமணத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தார். எல்லா விதங்களிலும், ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, மனதளவிலையும் சரி, சரீரத்தில், ஃபைனான்ஷியலாக, ரைட், பணத்தின் காரியங்கள், வேலை, பணம், அந்த காரியங்கள், சோஷியலி, இப்படி எல்லா விதத்துலேயும் கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தாவே நான் ஆயத்தப்படுத்துங்கலாம் நான் கேட்கல, ரைட்? ஏன்னா எனக்கு அப்போ அது அந்த அளவுக்குலாம் தெரியாது. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே நல்ல மனைவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், அவ்வளோதான். ஆனால் அவரை தேட ஆரம்பிக்கும்போது அவரே என்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தார். ரைட்? எனக்கு கர்த்தரை தேட பிடிக்கும், ரைட்? கர்த்தரை நோக்கி பார்ப்பது, அதை தேடுவது என்னுடைய வழக்கம். கர்த்தரை காலையில் எந்திரிச்சு அவரை துதித்து, அவரை பாடி, அவருக்கு ஜெபம் பண்ணி, அவருடைய வசனத்தை வாசித்து, ரைட், அவருடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கிறது என்னுடைய வழக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த நேரங்களில் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார், என்னோடு கூட பேச ஆரம்பித்தார், என்னுடைய சுபாவங்களை மாற்ற ஆரம்பித்தார். இப்படி பல விதங்களில் என் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்தார். அதில் அந்த மாதிரி நேரங்களில் இந்த திருமணத்துக்காகவும் என்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தரை பர்சனலாக தேடுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நல்ல டீச்சிங்ஸ், பைபிள் பேஸ்டு டீச்சிங்ஸ், ரைட், வேதாமத்தின் அடிப்படையில் நல்ல போதனைகள் கேட்க எனக்கு ரொம்ப இஷ்டம். அது என்னுடைய பழக்கம். அதனால் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்பேன் ரெகுலராக, ரைட்? அதே மாதிரி கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட நல்ல புஸ்தகங்கள் வாசிப்பதும் என்னுடைய வழக்கம். அதனால் அந்த விதமாக நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போது இந்த கர்த்தர் அவரை நான் சொந்தமாக பர்சனலாக தேடும்போதும், தனிப்பட்ட விதத்தில் அவரோட நேரம் செலவழிக்கும் போதும் என் கூட பேச ஆரம்பித்தார், இடைப்பட ஆரம்பித்தார், மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பித்தார், திருமணத்திற்காக ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தார், ஆலோசனைகள்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி நல்ல ஊழியக்காரர்களோட இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தேன், போதனைகளை கேட்க ஆரம்பித்தேன், அந்த புஸ்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். அதன் மூலமாகவும், அந்த போதனைகள் புஸ்தகங்கள் மூலமாகவும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். இப்படி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ரைட், ஒரு சில வருஷங்கள் எனக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன் திருமணத்துக்காக. நல்லா ஞாபகம் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாள்லையே திருமணத்துக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு முறை கேம்பஸ் குரூசைடில் பெங்களூரில் ஒரு ரிட்ரீட் மாதிரி நடத்துனாங்க. அதுக்கு நான் அப்போ ஒரு ஒரு ஊழியத்தோடு இணைந்திருந்தேன். அதாவது அவங்களோட மீட்டிங்ஸ்க்கெலாம் ரெகுலராக போவேன், ஊழியத்துக்குள்ளே நுழையில. அப்போலாம் ஒரு விசுவாசியாக அந்த ஊழியத்தில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸு, அவங்களோட வீக்லி மீட்டிங்ஸ், அதுக்கெலாம் போயிட்டுருந்தேன்.
அப்போ அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த கேம்பஸ் குரூசைடில் போய் இந்த ஒரு ரெட்ரீட் மாதிரி ஒரு 2 நாளைக்கு அது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போனப்போ அங்கே நல்லா முதிர்ந்த ஒரு 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 போதவர் இருந்தார், ஒரு டீச்சர். அவர் வந்து பார்த்திங்கன்னா பல காரியங்களை பேசும்போது இந்த நீதிமொழிகள் எடுத்து பேச ஆரம்பித்தார். அப்போ பேசும்போது நாங்கள் அங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே வாலிபர்கள் தான், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள். அப்போது கர்த்தர் வந்து அந்த தேவ மனுஷன் வந்து எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். இப்போலேருந்தே ஜெபிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல திருமணம் உண்டாக வேணும், நல்ல மனைவி கிடைக்கணும், பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தார். அதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா மனசில் அப்படியே ஞாபகம் இருக்குது. அவர் முகம் கூட இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இது நடந்து ஒரு 20-23 வருடம் கூட இருக்கும், காலேஜ் படிக்கும்போது. அப்படின்னா 25 வருஷத்துக்கு மேலே. அப்போ சொன்னார், அவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாருன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. பாருங்க, அப்போ அவர் சொன்னார் பாருங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் அப்போலேருந்தே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து என் வாழ்க்கையில் இடைப்பட ஆரம்பித்தார். அப்போது பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அது குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு நல்ல மல்டிபார்ட் சீரீஸ் இல்லையா, பல பாகங்கள் உள்ள ஒரு போதனை தொடர். நீங்கள் என்கிட்ட வந்து பிரதர் எனக்கு ஒரே ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா, திருமணத்துக்காக ஆயத்தத்தை குறித்து நல்ல திருமணத்துக்கான ஒரே ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா அது என்ன ஆலோசனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதைத்தான் சொல்லுவேன். டெவலப் அ காட் சென்டர்ட் லைஃப். கர்த்தரை மையமாக வைக்கிற ஒரு வாழ்க்கையை வளர்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். நீங்கள் திருமணத்துக்குள்ளெல்லாம் நுழையிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும், கர்த்தரை மையமாக வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். மற்ற எல்லாமே இதுக்குள்ளே இருந்தால் வெளியில் வரும். நாம் பேச போகிற மற்ற சகல காரியங்களும் இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பேச போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மையமாக இல்லைன்னா கர்த்தருடைய வழிமுறைகள் உங்களுக்கு முக்கியமாக படாது. கர்த்தருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பெருசாக தெரியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரதானமான இடத்துல இல்லை அப்படின்னா அவரை குறித்த ஒரு பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அவரை குறித்த அவர் மீது ஒரு மரியாதை இருக்காது. அவருடைய வார்த்தையின் மீதும் ஒரு மரியாதை இருக்காது. அப்போ நம்ம சொல்ல போகிற மற்ற காரியங்கள்லாம் அவ்வளோ பெருசாக உங்களுக்கு எடுப்படாது. ஏன்னா இதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலைன்னா மற்றதான் ஏதோ சரி கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி ஆகிப்போம். புரியுதா? அதனால் ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். முதல்ல என்ன, தேவனை மையமாக வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். பாருங்கள், கர்த்தருக்கு வந்து யாரை காட்டிலும் அவர் தான் பிரதானமான இடத்துல இருக்கணும்னு அவர் விரும்புவார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தான் பிரதானமான ஆளாக இருக்கணும். அவர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அம்மா, அதுக்கப்புறம் தான் அப்பா, அதுக்கப்புறம் தான் தம்பி தங்கச்சி, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் அப்பா, அதுக்கப்புறம் தான் மனைவி, அதுக்கப்புறம் தான் பிள்ளைகள். யாருமே கர்த்தருடைய இடத்தை பிடிக்கக்கூடாது. யாருக்குமே நாம் கர்த்தருடைய இடத்தை கொடுக்கக்கூடாது. ஆதாமுடைய வீழ்ச்சி எதனால் உண்டாச்சு தெரியுமா? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலாக தன்னுடைய மனைவியின் சத்தத்தை உயர்த்தினான். அதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அதன் அடிப்படையில் தான் அவன் மேலே நியாய தீர்ப்பே சொல்லப்பட்டது. நீ படித்து பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில். ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், நீங்கள் திருமணத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி தேவன் உங்கள் வாழ்க்கையில் பிரதானமான இடத்தை பிடிக்கணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணிக்கணும். கர்த்தரை மையமாக வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டணும், உருவாக்கணும். ஏன்னா பாருங்கள், திருமணம்ன்றது
நிறைய பேர் கனவுல வந்து இந்த சினிமா பார்த்தே கெட்டு போன உலகம் பாருங்க இது, ரைட். இல்லை ஏதாவது கதை புஸ்தகம் படித்தே அவங்களுடைய மைண்டெல்லாம் அதை பேஸ் பண்ணி இருக்குது. அவன் நினச்சி தெரியாமல் திருமணம்னா அப்படி ஜாலியாக இருக்கும், அப்படி நம்ம அன்பு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணலாம், போய் பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், ரைட். ஊராக ட்ரிப்பு போகலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், செல்ஃபி எடுத்து போடுவோம், ரைட். இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் திருமணத்தை குறித்த எண்ணம், திருமண வாழ்வை குறித்த எண்ணம்லாம் இவனுக்கு வந்து எங்கேருந்து சப்ளை ஆகுதுன்னா சினிமாவில் இருந்து வருது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நாவலில் இருந்து வருது, ஏன்னா டிவி சீரியலில் இருந்து வருது. திருமணம் என்பது அதை காட்டிலும் மகா மேன்மையான ஒரு காரியம். கர்த்தருடைய 2 பிள்ளைகள் இணைக்கப்படுகிறார்கள், ரைட். ஒரு நெருக்கமான பந்தத்தில் இணைக்கப்படுறாங்க. அவங்க மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார், அவங்களுக்காக செய்ய விரும்புகிறார், அவங்க மூலமாக செய்ய விரும்புகிறார். நிறைய பொறுப்பு இருக்குது. ஒரு கணவன் கட்டின மனைவியை நல்லா பார்த்துக்கணும், அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும், பிள்ளைகள் பிறக்கும்போது பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும், அவங்கள கர்த்தருடைய பாதையில் நடத்தணும். ஒரு தாப்பனா, அந்த குடும்பத்தின் தலைவனா அவன் வந்து அநேக முடிவுகள் எடுக்கணும், சரியான முடிவுகள் எடுக்கணும். ஏன்னா அவன் எடுக்கிற முடிவு மனைவியை பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும், அவங்க எதிர்காலத்தை பாதிக்கும். இப்படி பல காரியங்கள் இருக்குது இல்லையா? அப்போ இது வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் மட்டும் கிடையாது. திருமணம் ஒரு பெரிய பொறுப்பும் கூட. இது வந்து விளையாட்டு கிடையாது. அப்போ இதை சரியாக செய்யணும்னா ஒரு மனிதன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கணவனும் என்ன, ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஒரு மனைவியும் பாருங்கள், அது வரைக்கும் தன்னை மட்டும் பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய நேரத்தில் பாருங்கள், பெண்கள்லாம் எப்படின்னா அம்மா அப்பா செல்லம் கொடுத்தே வளர்த்துருப்பாங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் செல்லப்பில்லை. எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, ரைட், ஒத்த வேலை பார்க்க மாட்டாங்களாம் வீட்டில். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அக்கா தான் அம்மாவுக்கு என்ன உதவி பண்ணுவாங்க, ரைட். நான் வந்து அவ்வளோவா அப்படிலாம் இல்லை, செல்லம் கொடுத்தே வளர்ந்துட்டாங்க. அப்போ திடீர்னு கல்யாணத்துக்குள்ளே போனோடனே எங்கள் அப்பா குடும்பம் வந்து பெரிய குடும்பம் பாருங்கள், வீட்டில் 9 ஆள். பெரிய குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ளே போனப்போ நிறைய வேலைகள் இருக்கும். அவங்க எடுத்த உடனே தனி குடும்பம் போல், ஸ்டார்டிங்கில் ஒன்றா தான் இருந்தாங்க எல்லாம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள், நிறைய பொறுப்புகள், ஆட்களை டீல் பண்ணணும், கவனமாக நடந்துக்கணும், சண்டை சச்சரவுலாம் வராமல் அப்படி சமாளித்து போகணும், ரைட். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது இல்லையா? இப்போ வந்து தன்னை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, புருஷனை பார்த்துக்கணும், அடுத்து பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் தாய்க்கு எவ்வளவோ வேலை இருக்குது, பொறுப்பு இருக்குது. ஏன்னா குறிப்பாக அந்த ஆரம்ப காலங்களில் அந்த தாய் தான் அந்த பிள்ளையை கவனமாக பார்த்து வளர்க்கணும் இல்லையா? எவ்வளவோ பொறுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போதிச்சு அவங்கள கவனித்து சரியாக வளர்த்து, ரைட், இந்த வேலையெல்லாம் இருக்குது. இதுக்கு நடுவில் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் இருக்குது, அதை பர்சூ பண்ணுறாங்க இல்லையா? அப்படிலாம் இருக்குது. அப்படின்றப்ப எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எந்த நேரத்தில் எதை சூஸ் பண்ணுறது, இப்படின்ற ஒரு காரியங்கள்லாம் இருக்குது இல்லையா? அப்போ சரியாக சூஸ் பண்ண தெரியணும், எந்த நேரத்தில் எதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியணும். இப்படி பல காரியங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் சரியாக செய்யணும்னா ஒரு ஆயத்தம் வேணும். அந்த ஆயத்தில் பிரதானமான ஆயத்தம் என்ன? தேவனோடு ஒரு உறவை வளர்க்க வேண்டும். ஒரு காட் சென்டர்ட் லைஃப் இருக்கணும். இந்த காட் சென்டர்ட் லைஃப் வந்துருச்சுன்னா பின்னாடி டெசிஷன் மேக்கிங்லாம் ஈஸியாக மாறும், இந்த முடிவெடுக்கிறதெல்லாம் ஈஸியாக மாறும், அண்ட் ரொம்ப குழப்பம்லாம் இருக்காது. எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். எது ஞானமான காரியம், எது பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து நான் ஒரு காரியத்தில் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கணும், இந்த காலத்தில் நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இல்லை பாதை மாறுற மாதிரி இருக்குன்னா அதை எப்படி கவனமாக பண்ணணும்,
இப்படி சகலமும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி கர்த்தருடைய ஞானம்லாம் உங்களுக்கு உண்டாகணும்னா அவர் கூட ஒரு நல்ல உறவு இருக்கணும். ரைட்? அவர்கிட்ட இருந்து கேட்டு கற்று அதை லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம வளர்க்குறது கஷ்டம். ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை குறித்து பேசலாம். மைண்டில் வச்சுக்கோங்க, கர்த்தரை தேட பழகணும். ரைட்? நிறைய நேரத்தில் பசங்களுக்கு ஒரு வயசு வந்துருச்சுன்னா சரியான பெண்ணை தேடுறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ரைட்? நமக்கான அந்த பெண் யார், அந்த பெண் யார், அந்த பெண் யார் அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி இங்கேயா அங்கேயா, இந்த ஸ்கூலா அந்த காலேஜா, இந்த வேலையில் இருக்க பெண்ணா, இந்த ஏரியா பொண்ணா, அந்த ஏரியா பொண்ணா, இந்த சபையா வேறு சபையா, இப்படி தான் மைண்டு போகுது பசங்களுக்கு இல்லையா? பெண்களுக்கு நம்ம கணவன் எப்படி, யார், எங்கே, ரைட்? அந்த மாதிரி ஒரு மைண்டு போகுது. நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லி கொடுக்குறேன். முதல்ல கர்த்தரை தேடுங்க. அவர் தான் உங்களுக்கான துணையை உருவாக்கி வச்சிருக்கிறார். உங்கள் துணை எங்கே இருக்கிறாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். பயப்படணும்னு அவசியமே கிடையாது. மிஸ் பண்ணிடுவோமோன்ற பயமும் தேவையே கிடையாது. நீங்கள் அவரை தேடினீங்கன்னா அவர் கரெக்டாக உங்களோட துணையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. இது ஒன்றும் சினிமா கிடையாது. இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா ரைட் திருமணம் நின்று போகும், இந்த அதை கோட்டை இந்த நேரத்தில் இங்கே நிற்கலைன்னா இந்த திருமணம் நடக்காது. ரைட்? அந்த பையனை மிஸ் பண்ணியிருப்போம், அந்த பொண்ணை மிஸ் பண்ணியிருப்போம். இதுவும் கர்த்தர் ஒன்றும் ட்ராமா ஆர்டிஸ்ட் கிடையாது. கர்த்தர் உலகத்தையே படைத்தவர். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் யாரை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு. புரியுதா? அதனால் மனசை அங்கே இங்கே ஓட விடாமல் நீங்கள் கர்த்தரை தேடுறதுல கவனமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கான அந்த பெண்ணை கொண்டு வருவார். ரைட்? பெண்களுக்கும் அந்த கரெக்டான அந்த பையனை கொண்டு வருவார். புரியுதா? அதனால் முதல்ல கர்த்தரை தேடுங்க. பாருங்க, எனக்கு நான் கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பிக்கும்போது பாருங்கள், அவர் வழி நடத்த ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு நாட்டம், அவர் மேலே ஒரு பிரியம், அவர் மேலே ஒரு அன்பு. அவர் எல்லார காட்டிலும் எனக்கு முக்கியமாக மாறினார். எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா மேலே அவ்வளோ அன்பு. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை காட்டிலும் எனக்கு கர்த்தர் முக்கியம். என்னால் தம்பி இருக்கிறான், அவன் மேலே எனக்கு நிறைய அன்பு இருக்குது. ஆனால் என் தம்பியை காட்டிலும் எனக்கு கர்த்தர் முக்கியம். திருமணத்துக்கு முன்னாடி அநேக நண்பர்கள் இருந்தாங்க, எக்கச்சக்கமான நண்பர்கள். ஆனால் அவங்கள எல்லாத்த காட்டிலையும் கர்த்தர் எனக்கு முக்கியமாக மாறினார். உறவினர்களை காட்டிலும் கர்த்தர் முக்கியமாக மாறினார். திருமணத்துக்கு அப்புறமும் கூட என் மனைவி மேலே எனக்கு எவ்வளவோ அன்பு இருக்குது. ஆனால் என் மனைவியை காட்டில் எனக்கு கர்த்தர் தான் முதல்ல, கர்த்தர் தான் முக்கியம். என் மனைவிக்கும் தெரியும் அது. அவங்களும் அப்படி தான். என்னை காட்டிலும் அவங்களுக்கு கர்த்தர் தான் முக்கியம். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள்லாம் எனக்கு அவ்வளோ ஆசை. பிள்ளைகள் மேலே எனக்கு அவ்வளோ அன்பு. ஆனால் என் பிள்ளைகளை காட்டிலும் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும். இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்லாம் திருமணம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் போங்க. மத்தேயு 9. வேதம் இதை நமக்கு போதிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தருக்கும் ஆதாமுக்கு இருந்த பிரச்சனை என்ன? நான் உனக்கு ஒன்று சொன்னேன், உன் மனைவி ஒன்று சொன்னா, நீ நான் சொல்கிறத கேட்காம உன் மனைவி சொன்னதை கேட்ட. இதுதான் கர்த்தருக்கும் ஆதாமுக்கு இருந்த பிரச்சனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, 10ஆம் அதிகாரம் போங்க. ஹல்லேலூயா. ஓகே, 10ஆம் அதிகாரம் மத்தேயு 10 37ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அல்லேலூயா. பாருங்கள், இது கிறிஸ்டியானிட்டியில் ஒரு கோர் பிரின்சிபிள். இது கிறிஸ்தவத்தில் இது ஒரு பிரதானமான ஒரு பிரமாணம். கர்த்தர் அவர் தான் டாப்பில் இருக்கணும், அவர் தான் முக்கியமாக இருக்கணும்னு விரும்புகிறார். அதனால் அவரை நீங்கள் தேட பழகுனீங்கன்னா, அவரோடு ஒரு உறவை வளர்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் மேலே ஒரு அன்பு, அவர் மேலே ஒரு பயபக்தி, கர்த்தரை குறித்த ஒரு பயம். எனக்கு வேதம் போதிக்குது இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். வேதம் நமக்கு போதிக்குது, கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு கட்டளை. வாசிச்சிருவோம், இதெல்லாம் வாசிக்கிறது நல்லது. கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது என்னோடய சொந்த கருத்து கிடையாது, இதெல்லாம் வேதத்தில் போதிக்கப்படுகிற காரியம். 40ஆம் வசனம், இவ்விரண்டு கற்பனைகளும் 37 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் ஃபஸ்ட்டு கட்டளை. முதல்ல கர்த்தர் மீது அன்பு செலுத்த நாம் பழக வேண்டும். அவர் மீது அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு உண்டான மனித உறவு மனைவி இல்லையா? ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் மனித உறவு என்ன? மனைவி. அதை நம்ம பார்த்தோம் ஒரு மெசேஜில் ஸ்டார்டிங்கில். ஆனால் ஆதாமுக்கு உண்டான முதல் உறவு எது? தேவனுக்கும் ஆதாமுக்கும் உண்டான உறவு தான் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப், த க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதுதான் கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாகிறார்கள் என்று வேதம் நமக்கு போதிக்குது. ஆனால் நாம் இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும்போது நாம் கர்த்தரோடு ஒரே ஆவியாக இசைந்திருக்கிறோம் அப்படின்னு வேதம் போதிக்குது. ரைட்? இவங்க மாம்சத்தில் ஒன்றாகிறாங்க, அங்கே ஆவிக்குரிய ரீதத்தில் நாம் ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். புரியுதா? அதுதான் க்ளோசர் ரிலேஷன்ஷிப். த க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன். அதுதான் இருக்கிற உறவுகளே ரொம்ப நெருக்கமான உறவு. அதுதான் நிறைய பேருக்கு அது தெரியாது, அது அவங்க பழகலை, அப்படி அவங்க போதிக்கப்படலை, அவங்களுக்கு தெரியலை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு உறவை அவங்க வளர்த்து கொள்ளாததுனால அந்த அனுபவத்துக்குள்ளே அவங்க இன்னும் கடந்து வரலை. ஆனால் சத்தியம் என்னென்னா, இருக்கிறதுலே நெருக்கமான உறவு தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு தான். மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட முதல் உறவு எது? கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. ரெண்டாவது உறவு தான் திருமண உறவு, மனைவி கணவன். முதல் உறவு தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு, தகப்பன் பிள்ளை. நான் தகப்பன் பிள்ளைன்னு சொல்லும்போது தேவன் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார், அவர் உருவாக்கின அவருடைய பிள்ளை மனிதன். அந்த பரம தகப்பனுக்கும் அவர் உண்டாக்கின அந்த மனிதனுக்கும் உள்ள உறவு தான் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப். புரியுதா? இந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்க்க பிரயாசப்படுங்கள். எந்த உறவுமே அது கொஞ்சம் வேலை பார்க்கணும், அப்போ தான் வளரும். சும்மா உட்காந்துக்கிட்டு அதுவாக வளரும்னு நினச்சாலாம் வளராது. அந்த உறவை நாம் மெனக்கட்டு வளர்க்கணும். கர்த்தருடைய உதவியோட, கர்த்தருடைய கிருபையால் அதை நாம் வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், அவரை தேட ஆரம்பிக்கும்போது, அவர் மீது ஒரு அன்பு உண்டாகும்போது தான் அந்த கர்த்தர் மீது உங்களுக்கு ஒரு பயபக்தி உண்டாகும், அவர் மீது ஒரு விசுவாசம் உண்டாகும். இந்த காரியங்கள் தான் ஒரு நல்ல திருமணத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது. கர்த்தரை அன்பு கூறுகிற ஒரு மனுஷன் கட்டின பொண்டாட்டி மீது அன்பு கூறுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்குவான். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற விசுவாசமுள்ள ஒரு மனிதன் திருமணத்தில் உண்டாகிற பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடியவனாக இருப்பான்.
இதெல்லாம் தான் திருமணத்துக்கு அடிப்படை. என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவித்து ருசி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். புரியுதா? என் திருமணத்துக்கு அடிப்படை இதுதான். கர்த்தர் மீது இருக்கிற அன்பு, கர்த்தர் மீது இருக்கிற பயபக்தி, கர்த்தர் மீது இருக்கிற விசுவாசம். என் திருமண வாழ்வுக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். ஹல்லேலூயா. நம்ம திருமணத்துக்கு ஆயத்தம் பண்ணும்போது எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ பையன் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும், ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஒரு கிறிஸ்தவ பையனை தான் திருமணம் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதை குறித்தும் பார்த்தோம். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் திருமணத்துக்கு தேடுறீங்க இல்லையா? அப்போ என்ன பார்க்கணும்? முதல்ல இது கர்த்தருடைய வழிநடத்துதல் பிரகாரம் தெரிந்து கொள்ளணும்னு நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்கணும்? அந்த பையனுக்குள்ள கர்த்தர் மீது ஒரு அன்பு இருக்குதா, அவனுக்கு கர்த்தர் மீது ஒரு பயபக்தி இருக்குதா, கர்த்தர் மீது ஒரு விசுவாசம் இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்க்கணும். பையனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, சொந்த வீடு இருக்குதா, இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் என்ன பார்க்கணும்? இவன் கர்த்தருக்கு பயப்படுறானா, கர்த்தர் மீது இவனுக்கு அன்பு இருக்குதா? ஏன்னா கர்த்தரை நேசிக்கிற பையன் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குவான். கர்த்தருக்கு பயப்படுறவன் உங்கள் பிள்ளைய துன்புறுத்த மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் கட்டியிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளை, இவ்வளோ நான் சரியாக பார்த்துக்கலன்னா நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அதனால் அவன் மனைவி அவன் நல்லா பார்த்துக்குவான், துன்புறுத்தலாம் மாட்டான். ஹல்லேலூயா. புரியுதா? கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷன் அவங்க வாழ்க்கையில் உண்டாகிற பிரச்சனையை கர்த்தரை நம்பி சமாளிச்சிருவான், ஜெயிச்சிருவான், மேற்கொண்டுருவான். புரியுதா? ஆனால் நல்லா இருப்பாங்க பாருங்க. எனக்கு கர்த்தர் இதெல்லாம் தான் முதல்ல சொல்லி கொடுத்தார். அவர் மீது அன்பு, அவர் மீது பயபக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வேத வசனம் இருக்குது, அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நான், இருந்தாலும் சொல்கிறேன், இதெல்லாம் நல்ல காரியங்கள். சங்கீதம் 25 12 வசனம். நான் என் திருமணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த காலங்களில் கர்த்தர், அதுக்கப்புறமும் கூட குறிப்பாக அந்த காலங்களில் கர்த்தர் இந்த வேத பகுதி மூலமாக என் கூட நிறைய பேசுவார். ரொம்ப பயன்படுத்தியிருக்கிறார் இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில். அப்போ கர்த்தர் என்கிட்ட சொன்னார் பாருங்க, இந்த வார்த்தைகளை எனக்கு உயிர்ப்பித்து கொடுத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா எந்த பெண்மணியை திருமணம் பண்ணிக்கணும்னு கர்த்தரே போதிப்பார், வழியை காண்பார். குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு அவரே சொல்லிக் கொடுப்பார். குடும்பத்துக்கு சரியான பாதை எது அப்படின்னு அவரே வெளிப்படுத்துவார். புரியுதா? அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். பாருங்கள், பிரச்சனை சால்வ்டு இங்கே. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்துச்சுன்னா பிள்ளைய நல்லாயிருக்கும், திருமணம் நல்லாயிருக்கும், மனைவி நல்லா இருப்பாங்க, எல்லாம் இங்கே ஃபிக்ஸ் ஆயிரும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். நான் உண்மையாக கர்த்தருக்கு முன்னாடி சாட்சி சொல்ல முடியும். கர்த்தர் அவர் உடன்படிக்கையிலிருந்து, அவருடைய வார்த்தையிலிருந்து எனக்கு அநேக காரியங்களை குடும்பத்தை குறித்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அவர் கொடுத்த ஞானத்தில் தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறேன். புரியுதா? பாருங்க, கர்த்தர் இல்லாமல் நான் என் மனைவியை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. கர்த்தரால் தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு. கர்த்தர் தான் எல்லா விதத்துலேயும் திருமணத்தை நடத்தி கொடுத்தார். அவர் தான் கர்த்தர் தான் பாருங்கள் திருமணத்துக்கு நல்லா ஆயத்தம் பண்ணார். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியை எப்படி பார்த்துக்கணும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. பிள்ளைகளுக்கு எது முக்கியம், எது முக்கியம் இல்லை, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கணும், அவன்கிட்ட பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும், எல்லா காரியத்தையும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு.
புரியுதா? வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் என்ன தெரிந்து கொள்ளணும், எந்த பாதையில் போகணும், எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் கர்த்தர் தான் சொல்லி கொடுத்தார். புரியுதா? அதனால தான் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன். என்கிட்ட ஒரே ஒரு காரியம், ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள், ஒரே ஒரு பிரின்சிபல் வேதத்துலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க என் திருமண வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதைத்தான் நான் சொல்லுவேன். கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தி கர்த்தருக்கு ஒரு பிரதானமான இடத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுங்க. கர்த்தரை மையமாக வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை கட்டுங்கள், உருவாக்குங்கள். அதான் பிரதானமான காரியம். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மற்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு சுலபமாக நடக்கும். மற்ற பிரின்சிபல்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணுவீங்க. லைஃப் ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.